எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கோதுமை குருணை சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை குருணை எடுத்து நீட்டாக கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டு, தக்காளி. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாவை இதுக்குள்ள சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம், பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சு தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் கோதுமை குருணை கழுவி வச்சுருக்கனால அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி அதுக்கு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை குருணையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை குருணை சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சாதம் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது சாதத்தை நம்ம எப்போதும் இட்லி, தோசை, பூரி இதுதான் சாப்பிட்டுப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோதுமை குருணையில் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.